தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. Hello, welcome to our channel kinsonfleek. This is me Sandhya. This is Manoj. நம்ம இப்போ என்ன வீடியோ ரியாக்ட் பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா Bison. அதுல இருந்து செகண்ட் சிங்கிள் வந்திருக்கு and அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேட்டு பார்த்து ரியாக்ட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடியே நாங்கள் ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து நீங்கள் ரியாக்ட் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. இப்போ தான் அதை ரியாக்ட் பண்ணி போஸ்ட்டும் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட லிங்க்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அதையும் நீங்கள் போய் செக் பண்ணுங்கள். அண்ட் இந்த சாங் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி எப்போவுமே நாங்கள் சொல்கிற மாதிரி சேனல் புதுசாக பார்க்குறீங்க இல்லை ஆல்ரெடி பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நோட்டிஃபிகேஷன் பெல்லும் ஆனில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் எங்களோட வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே, ஸோ ப்ரெடி இல்லாமல் லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. இந்த லைட்டில் இது வருது ஈஸில் பூச்சி சம்திங். ஒவ்வொரு பாட்டுக்கு ஒரு இந்த மாதிரி ஒன்று போட்டுறாருல முழுசா படிக்க முடியும். ஓ பைசனோட இது ஃபர்ஸ்ட் சிங்கிளுக்கு இதுக்கு அப்படியே கொஞ்சம் அப்படியே கான்ட்ராஸ்டா இருக்கு. ரெக்கா 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 செமையா இருக்கு அந்த மியூசிக். ஓ இந்த இதுதான் ஓகே நல்லா இருக்கு. ஏய் அறிவு யாரு? வேடன். ஓ அப்ப ராப் இருக்க போகுது. அடேங்கப்பா, ஏய் செமையா இருக்கு. ஃபர்ஸ்ட் காம்போவோ இவங்க ரெண்டு பேத்துக்கும் எப்படி இருக்கலாம்? அத்திவான காட்டுக்குள்ள ஒத்தையில போறவனே அச்சோ ஏது தேவையில்ல ஓடிடா. ஓ உச்சி பாரமேட்டு மேல நல்ல ஒரு யூனிக்கான ஒரு வாய்ஸ் இல்ல? கோட்டைக்குள்ள முட்டி மோதி முன்னேறி நீ மாடண்டா. கண்ணவ மறைச்சிட்ட பட்டை இல்லடா, கண்ணுக்கு தெரிவது தட்டை இல்லடா. திமிலுக்கு பகை இல்லடா, பயந்த உடலுக்கு உயிர் இல்லடா. கிளம்புடா இனி கலங்காத, வாயிடா இனி பதுங்காத, தேடுடா நீ தயங்காத, விளையாடுடா நீ அடங்காத. சாமாங்க அத்துவால காட்டுக்குள்ள ஒத்தையில போறவனே அச்சோ ஏது தேவையில்ல ஓடுடா. ஏதோ ஸ்போர்ட்ஸ்ல இருப்பாரோ இந்த மூவில? தெரியலையே எதுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணணும், எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணணும். நம்பர் 7ல இருக்கு. ஏய் உன்னதான் வாடா, உனக்கு காலமாடம் கதை சொல்றேன் வாடா. ஏய் உன்னதான் வாடா, ஒரு கொம்பு மாடம் கதை சொல்றேன் வாடா வாடா. காட்டியாலைக்கு ஒரு பாதை, கால்கள் தேடட்டும் புது பாதை. பூமி சுத்துது உனக்காக, புகுந்து புறப்பட்டு புயலாக. மலையெல்லாம் தொலைச்சிட்டு நீ ஒளிச்சு வச்ச வெளிச்சத்தை எடுத்துட்டு இறக்கும் அந்த வாசனை நடக்க இங்க வேலி எல்லாம் தீப்பிடிக்க தீப்பிடிக்க. புஷ்அப் எடுக்கிறாரு. புஷ்அப் எங்க எடுக்கிறாரு? தண்ணியா இருக்கு. ஆமா, டிஃபரெண்டா தான் பண்ணணும்ல. அதான் கேள்வி கேட்பேன்.
அங்கே ஏதாவது ராடு இருக்கா? அத்திவான காட்டுக்குள்ள ஒத்தையில போறவனே அச்சோ ஏது தேவையில்ல ஓடிட்டா. கண்ணவ மறைச்சிட்ட பட்டை இல்லடா, கண்ணுக்கு தெரிவது தடை இல்லடா. திமிரு திமிலுக்கு பகை இல்லடா, பயந்த உடலுக்கு உயிர் இல்லடா. கிளம்புடா இனி கலங்காத, பாயிடா இனி பதுங்காத, தேடுடா இனி தயங்காத, விளையாடுடா நீ அடங்காத. பைசன் ஓகே. ஸோ இது நீ சொல்கிற மாதிரி ஏதாவது ஸ்போர்ட் இருக்குமா? ஏதாவது ஸ்போர்ட்டு இருக்கலாம்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இவர் பயங்கரமாக ஒரு எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஒன்று ஏதோ ஒரு ஸ்போர்ட் ரிலேட்டடாக ஏதோ ஒன்று இருக்கணும், இல்லை ஏதோ ஒரு படைக்கு போகிற மாதிரி. ஏன்னா இனி யார் ஒன்றை பூட்டி வைக்க போகிறா, கதவை திறந்துருச்சு போ அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்கா என்னங்கிறது தெரியல. ஆனால் இவர் எக்ஸசைஸ்லாம் பண்ணுறதெல்லாம் பார்த்தா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்கலாம். எனக்கு வந்து அதான் இந்த சாங் ஏதாவது டீசர் ஏதாவது வந்துச்சா அப்படின்னு நமக்கு தெரியல. இதுக்கு முன்னாடி நாங்கள் எதுவும் பார்த்ததில்ல. ஸோ இந்த பாட்டு பார்த்துட்டு இந்த படம் இப்படி தான் இருக்கும் நீங்கள் எதாவது ஜட்ஜ் பண்ணீங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள். அண்ட் இந்த பாட்டில் இந்த 2 காம்போ சீரியஸாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எதிர்பார்க்கவே இல்லை. ஆமாம், சீரியஸாக இது எதிர்பார்க்கல. ப்ளஸ் லிரிக்ஸு அறிவு அவரோட லிரிக்ஸ் தனியாக பார்த்தாலும் சரி, வேடன் அவரோட லிரிக்ஸ் தனியாக பார்த்தாலும் சரி, அந்த தமிழ் வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணுறதுலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் ரேப் போர்ஷன்ஸ் எல்லாம் செம்மையாக இருக்கும். இவங்க 2 காம்போ வந்தப்போ செம்மையாக இருந்துச்சு, சூப்பராக இருந்தது பார்க்கறதுக்கு. அண்ட் அவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான ஒரு வாய்ஸ், ரேப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருமே சூப்பராக பண்ணுவாங்க. அண்ட் அவங்களோட ஒவ்வொரு ஸ்டைலுமே சேர்ந்து அது மெர்ஜ் ஆகி நம்ம பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸாக சூப்பராக இருந்தது. அண்ட் ஆல்சோ நம்ம வேடன் அவரோட சாங்களோட மலையாள சாங் ஒன்று இருக்கும், அந்த இல்லட்டா அந்த டாடா போட்டு வரதெல்லாம் அதோட லைட்டா ஒரு சாயல் வந்துச்சு. பட் டியூனை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி மாத்திட்டாங்க. பட் இருந்தாலும் எனக்கு அந்த அது டாடான்னு சொல்லி வரும்போதே வந்து பாத்தீங்கன்னா அவரோட அந்த இது முடியற அந்த ஸ்லாங் எல்லாம் ஒரே மாதிரி தான். அப்பதானே பாடுனது அவங்களுக்கு அதே மாதிரி தான் எல்லாம் இந்த ராப் சிங்கர்ஸ் பாடுறதுமே பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட ப்ரீவியஸ் சாங்ஸோ இல்ல அவங்களுக்கு எல்லாமே ஒரு மாதிரி யூனிக்கா இருக்கும். பால் டப்பா எடுத்துக்கோங்க, அவர் பாடினாருன்னா அவரோட தனியா நமக்கு தெரியும். அதே மாதிரி அறிவு அவரும் தான், அவரோட வாய்ஸ் கேட்டாலே நம்மளால இவர் தான் பாடியிருக்காரு அந்த ரேப் போர்ஷன் அப்படின்றது தெரிஞ்சிடும். ஸோ அதே மாதிரி தான் இந்த 2 யூனிக் வாய்ஸையும் கம்பைன் பண்ணி இது வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது. ஆல்சோ அவங்களோட அந்த சின்ன சின்ன குட்டி குட்டி சிரிப்பு, அந்த டான்ஸ் அதெல்லாம் பார்க்கறதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருந்தது. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா த்ருவ் விக்ரம் சீரியஸா வேற லெவல்ல ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் சீரியஸா பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா யாரா இவர் அப்படின்ற மாதிரி தான். அதாவது மகனுக்கு அப்பாவுக்கு தப்பாம தான் மகன் பிறந்திருக்கான்னு சொல்லுவோம். ஏன்னா நம்ம விக்ரம் நம்ம பார்த்துருப்போம், அவர் எந்த அளவுக்கு ஒரு உடம்ப ஒரு படத்துக்காக எவ்வளோ எஃபோர்ட்ஸ் போட்டு என்னென்னலாம் பண்ணுவார் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ த்ருவ் விக்ரமும் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா 8 அடி பாருங்க, நான் 16 அடி பாய்வேன்னு சொல்லிட்டு கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த சின்ன ட்ரெய்லர் பாக்குறப்போ நம்ம பாஞ்ச மாதிரி தான் நம்மளுக்கு தெரியுது. சூப்பர் எக்ஸைட்டடா இருக்கும் என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி. மாரி செல்வராஜோட மூவிஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு டச் கொடுக்கும். அது ஸ்டார்டிங் கொஞ்சம் ஸ்லோவா போன மாதிரி இருந்தாலுமே அது ஒரு மாதிரி ஒரு மெசேஜ் கொடுத்து நம்மளை வந்து பாத்தீங்கன்னா ஒரு வழி பண்ணி விட்டுரும். ஸோ இதை பார்க்கும்போது இந்த 2 சாங் பார்க்கும்போதே அது ஒரு ஃபீல் பண்ண முடியுது என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்னு. எனக்கு வந்து இந்த தீக்கொளுத்தி சாங் அது கேட்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா அதில் அவர் கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்டிஃபாக கொஞ்சம் உடம்பு இருந்த மாதிரி இருந்துச்சு, பல்கியாக இருந்தார். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபிட்டாகவும் தெரியுறாரு, பிளஸ் கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் இருந்துச்சு இந்த வீடியோ. இல்லை அந்த வீடியோ பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருந்துச்சு. இது வந்து இது 2மே மியூசிக் வீடியோ தான். ஸோ இது அதான் சொல்கிறேன்ல, இந்த படம் வந்து எதை சம்மந்தப்பட்டு இருக்குன்னு அந்த 2 சாங் பாக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா மேபி லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரேக்கப் ஆயிருக்கும். இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு காரணத்தினால வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஸோ இவர் உடஞ்சு போயிட்டாரு. பட் ஆனா ஒரு சிச்சுவேஷன் வருது, அந்த சிச்சுவேஷன்ல அந்த ஊருக்காகவோ எதுக்காகவோ இவர் வந்து ஏதோ விஷயம் பண்ணணும், ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் அமையுமா என்னமோ. ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவர் ஓகே நீ இப்படியே உட்காந்துருக்க முடியாது, அது போனது போயாச்சு,
நம்ம ஊருக்காக நமக்காக அப்படின்னு பண்ணணும்னு Nice என்ன பண்றாரான்னு தெரியல. நமக்கு எப்பவுமே ஸ்டார்டிங்ல நடக்கிற ஸ்டோரி மாதிரி நமக்கு வந்து சாங்ஸ் எப்பவுமே ரிலீஸ் ஆகாது. மேபி இருக்கலாம் சும்மா ஜஸ்ட் ஏன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா சில விஷயம்லாம் ப்ரெடிக்ட் பண்ணி நம்ம சொல்லுவோம். நம்ம பாக்குறப்போ அது கரெக்டாவும் சில டைம் வந்திருக்கு, சில டைம் தப்பாவும் ஆயிருக்கு, செம்ம காமெடியாலாம் ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா கூலியே எடுத்துக்கோங்க. நாங்க வேற மாதிரி நினைச்சு சொன்னோம், ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி வேற மாதிரி இருந்துச்சு. கூலி விட்டுருங்க. அதை விட மனோஜ் வந்து இந்த மதராசி ட்ரெய்லர் ரியாக்ஷன் பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸர் மாதிரி இருக்காரு. அப்படியெல்லாம் அந்த காஸ்டியூம் ஏன்னா அவர் எஸ்கே நடந்து வந்தது பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு கூலர்ஸ்லாம் போட்டு அப்படியே நெஞ்ச நிமித்திட்டு அப்படியே ஒரு ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸர் நடந்து வர மாதிரி தான் இருந்துச்சு. ஆக்சுவலி எனக்கு எப்படி தெரியாது, பார்க்கும்போது அப்படி தெரிஞ்சு நான் சொன்னேன், மனசுல பட்டுதான் சொல்ல முடியும். சோ இதுமே அதான் நம்ம சாங் வந்து லைனா அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி நமக்கு ரிலீஸ் ஆகுது, அது ஆப்வியஸா நமக்கு தெரியும். சோ வெயிட் பண்ணலாம். மேபி மனோஜோட ப்ரெடிக்ஷன் கரெக்டா இல்லையா? நான் சும்மா சொன்னேன், உடனே வந்துட்டு கமெண்ட்ல வந்துட்டு நீ இப்படி சொன்ன அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கலாய்க்க வேணாம். எனக்கு என்ன தோணுச்சோ அதை நான் சொன்னேன். பார்க்கலாம், லெட்ஸ் see. மூவி வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து பேசலாம், ஒரே மாதிரி தான் இருக்கா இல்லைன்றதை செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் சாங் சீரிஸா வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது. அதில் 2 பேரோட வாய்ஸ் அண்ட் ஆல்சோ அவங்கள வந்து பாடுறது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் அவங்களை சேர்ந்து பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இனிமே சூப்பராக இருந்தது, நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது. அந்த படத்தில் எந்த இடத்துல வைக்க போறாங்கன்றது தெரியல இந்த சாங்கை. கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாண்டாஜஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் எக்ஸசைஸ் பண்றதெல்லாம் இதெல்லாம் பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது. ஸோ லெட்ஸ் see. சாங் 2 சாங்குமே பைசன்ல வந்த 2 சாங்குமே தரமா செம்மையா இருக்கு. ஸோ ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட். மூவி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு எங்க சைட்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிறோம். அண்ட் ஸோ நம்ம சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா we are growing. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 15K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாச்சு. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டமாக அட்லீஸ்ட் ஒரு 50K கண்டிப்பாக நம்ம போகணும். அது எவ்வளோ சீக்கிரம் போவோம் அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ கீப் சப்போர்ட்டிங். அண்ட் நிறைய பேர் ரியாக்ஷன் வீடியோலாம் பார்க்குறாங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோலாம் நீங்கள் ஷேர் பண்ணி வைங்க. அண்ட் நிறைய ரியாக்ஷன்ஸ் அண்ட் vlogs எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் கண்டினியூஸாக நம்ம போஸ்ட் பண்ணுறோம். சின்ன சின்ன டிலேஸ் இருக்கும், மன்னிச்சுக்கோங்க. அதுக்கு எவ்வளோ சீக்கிரமாக போட முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நாங்கள் கண்டிப்பாக வந்து வீடியோஸ் போடுறோம். எஸ். ஸோ இந்த சாங் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்கலாம். அண்ட் தட்ஸ் இட். தேங்க்யூ. Bye.